குருக்ஷேத்திர போர் முடிந்தது. அப்ப வியாசர் அஸ்தினாபுரம் வராரு. அப்ப காந்தாரி அழுது புலம்புறாங்க. துரியோதனா, நீயும் ஆண்டு விட்டாயா? விகர்ணா, துச்சாதனா, ஐயகோ, இனி நான் யாருக்காக வாழ வேண்டும்? இப்படியாக காந்தாரி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வியாசர் வராரு. இப்போது புரிந்ததா பேராசை பெருநஷ்டம் என்று? ஐயனே, வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகிறீர்கள். 1க்கு 100 புதல்வர்களை பெற்ற பாக்கியம் செய்த நான் இன்று அத்தனை புதல்வர்களையும் இழந்து அபாகியவதியாகிவிட்ட என் தாயுள்ளம் படும் வேதனை புரியுமா உங்களுக்கு? தாயுள்ளமா? உனக்கா? கண்ணிருந்தும் குருடாக்கி கொண்டு நல்ல உள்ளத்தையும் ஊமையாக்கி கொண்ட உனக்கா தாயுள்ளம்? நல்ல வேடிக்கை. காந்தாரி, நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளலாம், இந்த உலகை ஏமாற்றலாம். ஆனால் சஞ்சயனுக்கு ஞானக்கண் கொடுத்து போர்க்கள நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் உனக்கும் திருதராஷ்டிரனுக்கும் இந்த உலகத்திற்கும் சஞ்சயன் வாய்மொழியாக பறைசாற்ற வைத்த இந்த வியாசரை ஒரு காலம் ஏமாற்ற முடியாது. காந்தாரி, உண்மையில் நீ தாயாக இருந்திருந்தால் உன் புத்திரர்களை தர்மத்தின் பாதையில் அழைத்துச் சென்றிருப்பாய். பாண்டவர்களையும் உன் மைந்தர்களாகவே கருதியிருப்பாய். ஆனால் நீயோ அஸ்தினாபுரத்தின் மகாராணியாக பவனி வர ஆசைப்பட்டாய். உன் மகன்களையும் ராஜபுத்திர புத்திரர்களாகவே வளர்த்தாய். எங்கே உன் உள்ளத்திற்கு பாண்டவர்கள் தடையாக இருப்பார்களோ என்று எண்ணி பங்காளிகளுக்குள் வேஷத்தை வளர்த்தாய். இப்படியாக வியாசர் சொல்ல, ஆம், உண்மை. தாயாக இருந்தும் தாய்மையை காக்க தவறிவிட்ட என் தவறுக்கு தக்க தண்டனை கிடைத்துவிட்டது. 100 புதல்வர்களில் ஒருவர் கூட மிஞ்சவில்லை. இப்பொழுது புரிகிறதா காந்தாரி? தர்மத்தை கடைபிடித்தால் மட்டும் போதாது, அதர்மத்திற்கு துணை புரியாமல் விலகி இருக்க வேண்டும். தர்மத்தை அனுசரிப்பவளாக இருந்தும் வீட்டுக்கு விலக்காக இருந்த பாஞ்சாலியை சபை நடுவே மானபங்கப்படுத்த காரணமாகிவிட்ட நீ அதற்கான தண்டனையை இப்பொழுது அனுபவிக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார்.